ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் செல்வகுமாரி. வாங்க, எங்கள் வீடு நான் மேலே கட்டுறேன் இல்லையா, ஒரு ஃப்ளோர் போட்டு முடிச்சாச்சு, அடுத்த ஃப்ளோர் போயிட்டுருக்கு, 3வது ஃப்ளோர் போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ அதில் இது நான் இருக்கிற வீடு. இந்த சைடில் மண் ஜல்லி கல்லெல்லாம் மேலே ஏற்றிட்டுருக்காங்க. இந்த சைடில் வந்துட்டு இது ஒரு பால்கனி. இந்த சைடில் வந்து பால்கனி வச்சுருக்கோம். அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் பால்கனி இருக்குது. அப்படியே உள்ளே போனால் பெரிய ஹாலு. அதாவது கீழே இருக்கிற எங்கள் வீடோட ஹாலும் கிச்சனு டைனிங் ஹால் ஃபுல்லாக மேலே வந்துட்டு ஹாலு தான். இப்போ நான் இருக்கிற வீட்டோட கிச்சன், டைனிங் ஹால், ஹாலு, இதை நான் 3யும் சேர்த்தா மேலே ஹாலு. அப்படியே அந்த முனையில் இது வந்து எங்கள் ரூமு, மாஸ்டர் ரூமு. அதோட அட்டாச்சு பாத்ரூம் இந்த சைடு இருக்குது. கிச்சனுக்கு பக்கத்துலேயே இது வந்து அட்டாச்சு பாத்ரூம். அது மாஸ்டர் ரூமு எங்களோடது, எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும். ஸோ அப்படியே இந்த சைடு வந்தால் பாப்பா தம்பிக்கு அந்த மூலையில் பாத்ரூம் இன்னும் எடுக்கலை. இது ஃபுல்லாக ஹாலு தான். ஓப்பன் கிச்சன் தான் வைக்கலான்னு பிளானு. ஸோ சாமி வீடு, கிச்சனு எல்லாமே ஓப்பன் தான். சாமி வீடு ஜஸ்ட் ஒரு கபோர்டு மச்சும் மூடுறது, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே ஓப்பன் தான். ஸோ ஆளுங்கள்லாம் மேலே ஜல்லி கல்லெல்லாம் ஏற்றிட்டுருக்காங்க. நாளைக்கு ஃபுல்லாக ஒர்க்கு ஹெவியாக ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் வீட்டோட அவுட்லுக் இது. மேலே ஜஸ்ட் 4 கல் தான் மேலே ஏற்றிருக்காங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு ஒரே ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது. ஒரு 3வது ஃப்ளோர் இது. ஸோ இது மேலேயும் வந்துட்டு பேச்சுலர்ஸ் ரூமு மாதிரி, அதாவது பேச்சுலர் ரூமு கிடையாது, அட்லீஸ்ட் ஒரு சர்வர் ரூமு. பேலன்ஸ் எல்லாம் வந்துட்டு பாதி மட்டும் ஓப்பனில் விட்டுட்டு பாதி வந்துட்டு ஒரு புதுசாக கல்யாணம் ஆகி வரவங்க இருக்கிற மாதிரி ஒரு வீடு மேலேயும் போட போகிறோம். ஸோ மொத்தம் 3 ஃப்ளோரு. ஸோ இதெல்லாம் எப்போது நடக்கும்னு தெரியல. எல்லோரும் ப்ளஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ், தயவு செஞ்சு. நீங்கள் உங்கள் ப்ளஸ்ஸிங் தான் நாங்கள் நல்லா இருக்க காரணம். தேங்க்யூ, பாய் பாய். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.